அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். வருகின்ற தமிழ் புத்தாண்டு அனைவருக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக அமையட்டுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 அன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? எந்த கிழமையில குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டால் முழுமையான அருள் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மேலும் குலதெய்வம் தெரியாதவங்க எந்த முறையில் வழிபடலாம், குலதெய்வ சாபத்தால் பார்த்தீங்கன்னா அவதிப்பட்டீங்கன்னா எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் குலதெய்வ சாபத்திலிருந்து விடுபடலான்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளுங்க. இந்த நாளை முருகன் கோவிலுக்கு சென்று அதிகாலையில் எழுந்து நீராடி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான பலன் உண்டுங்க. குடும்பத்தில் தலைமுறையாக முன்னோர்களால் வழிபடப்பட்டு வரக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம குலதெய்வம்னு சொல்லுவோம். எத்தனை தெய்வங்கள் நாம் வழிபட்டாலுமே குலதெய்வத்தை வழிபட்டு அந்த தெய்வத்தின் அருளை பெறுவது ரொம்ப முக்கியங்க. குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி, முன்னேற்றம்னு செல்வம் அனைத்துமே கிடைக்கும். குலதெய்வம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபட்ட முறையை பின்பற்றி அதன் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. குலதெய்வத்தை எந்த கிழமையில சென்று வழிபட்டா அந்த தெய்வத்தின் முழு அருள் கிடைக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வம்னு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அவற்றை எவ்வளவு தீவிரமாக நீங்கள் வழிபட்டாலும் தவறாமல் உங்கள் முன்னோர்கள் வழிபட்ட இந்த குலதெய்வத்தை வழிபட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குலதெய்வத்தை முறையாக வழிபட்டு குலதெய்வத்தின் அருளை பெற்றால் மட்டுமே மற்ற தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பலவிதமான துன்பம், தடைன்னு பிரச்சனையால் சந்திச்சு வந்தீங்கன்னா அந்த நிலை மாற வேண்டும்னு நினைச்சாலும் முறையாக குலதெய்வத்தை வழிபட தொடங்கிடுங்க. இந்த குலதெய்வம் தெரியாதவங்க அதை எப்படி வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள நினைத்தீங்கன்னா தினமும் பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி வைத்து மனதார வழிபடுங்க. குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் 48 நாட்களுக்குள்ளே நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டிங்கன்னா யாராவது உறவினருடைய மூலமாக இல்லைன்னா கனவிலோ உங்கள் குலதெய்வம் அது இருக்கக்கூடிய இடத்தை தெரிவிக்குங்க. அப்படி தெரியவில்லைன்னா ஜோதிடத்தில் குலதெய்வ கட்டத்தை பார்த்து உங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குலதெய்வ கோவிலுக்கு மாதத்தில் ஒரு முறையோ இல்லைன்னா வருடத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக சென்று வழிபட்டு வரணும். குலதெய்வ கோவிலில் வெகு தொலைவில் இருக்குது, அடிக்கடி போக முடியாதுன்னு வீட்டிலேயே குலதெய்வத்தின் படத்தை வைத்து எளிமையாக அதற்கு பூ போட்டு தினமும் வழிபட்டு கூட வரலாம். அதுவும் முடியாதவங்க இன்னும் எளிமையாக பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எழுந்த உடனே குலதெய்வத்தை நினைச்சு இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்க வேண்டும், அனைத்தும் நல்லவையாக நடக்க அருள் புரிவாய்கன்னு மனதார உங்கள் குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய வேலையை தொடங்கலாம். அதே போல் குலதெய்வ வழிபாடுவதற்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்குன்னு அனைத்து நாட்களுமே விசேஷந்தாங்க. இருந்தாலும் அமாவாசை, பௌர்ணமின்னு 2 நாட்களுமே குலதெய்வ வழிபாட்டுக்கு இன்னும் சிறப்பான நாள். இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் செய்து படைத்து வழிபட்டு வாங்க. இதனால் குலதெய்வத்தின் அருள் எப்போதுமே வீட்டில் நிறைந்திருக்கும். அதே போல் இந்த 2 நாட்களில் குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிழமைன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள்னு ஞாயிறு, வியாழக்கிழமைன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களின் குலதெய்வம் சிவபெருமானாகவோ சிவனோடு தொடர்புடைய முனீஸ்வர தெய்வமாக இருந்தால் திங்கட்கிழமையில சென்று வழிபடுங்க. முருகனுடன் தொடர்புடைய தெய்வமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் வழிபடலாம். பெருமாள்னா புதனோ சனிக்கிழமையில வழிபடலாங்க. அம்பாள் இல்லைன்னா பெண் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில நாளில் சென்று வழிபடுங்க. உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டோ இதுவரை குடும்பத்தில் செய்ததே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்லுவாங்களும் கண்டுபிடிக்க வழியே இல்லைன்னு நினச்சாலும் குலதெய்வத்தை
ஏற்ற நினைப்பவங்க ஆண் தெய்வங்கள் முருகப்பெருமானை குலதெய்வமாக ஏற்று வழிபடலாம். முருகப்பெருமான் வழிபாட்டில் அனைத்து தெய்வ வழிபாடுகளும் அடங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் பெண் தெய்வமாக இருந்தால் காமாட்சி அம்மனை குலதெய்வமாக நினைத்து வழிபடுங்க. காமாட்சிக்குள்ள முப்பெரு தேவர்களும் அடக்கணும்னு சொல்லுவாங்க. 3 தேவியரின் அம்சம் நிறைந்தவள் தாங்க இந்த காமாட்சி. தமிழ் வருடத்துல முதல் மாதம் சித்திரை மாதங்க. இந்த சித்திரை மாதத்துல முதல் நாள் தான் தமிழ் வருட பிறப்பாகவும் கொண்டாடுறோம். இந்த நாளை கனி காணுதல் வைபவத்தோடு கொண்டாடுவாங்க. ஒரு தாம்பழத்தில் மாம்பழம், வாழைப்பழம், பலாச்சுளை, ஆப்பிள், ஆரஞ்சுன்னு பழங்களை வரிசையாக வைப்பாங்க. அதில் சில்லறை காசும் சிறிய முக கண்ணாடி மற்றும் பார்த்திங்கன்னா பூ, தங்க நகைகள், பூன்னு வைப்பாங்க. முதல் நாளே வீட்டு பூஜையை சுத்தம் செய்து வச்சிடுங்க. சுவாமி படங்களை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வச்சு விடுவீங்க. பழங்களும் காசுகளும் கண்ணாடியும் கொண்ட தாம்பலத்தை பூஜையில் கோலமிட்டு இடத்துல வைக்கணும். புத்தாண்டு பிறப்பான இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதியன்று காலையில் எழுந்ததும் தாம்பலத்தில் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய பழங்களிலும் பணத்திலும் கண்ணாடியிலும் கண்பிடித்து வழக்கம். சித்திரையில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு முதல் நாளில் இப்படி கண்பிடித்து பார்த்தீங்கன்னா கனிகளை போல வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உங்கள் முகத்தை நீங்களே கண்ணாடியில் பார்ப்பதால் உங்களை சுற்றியுள்ள திருஷ்டி அனைத்தும் விலகிடுங்க. தங்கம் காசுகளை பார்ப்பதால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லத்தில் தேடி வரும். மேலும் இந்த ஒரு பழக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கொண்டாட இருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் வீட்டிலேயே விளக்கேற்றி முருகனுக்குரிய நாளாக இருப்பதால் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை செய்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் படையலிட்டு வழிபட முடியாதபடி இந்நிலையில் இருந்தீங்கன்னா வீட்டிலேயே குலதெய்வம் மனதார நினைச்சிட்டு பொங்கலோ பாயசமோ நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிட்டு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தரித்திர விலகும் சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டுக்குள்ளே உண்டாகும். இல்லை உங்கள் வீட்டில் உங்களுடைய குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க 5 விஷயங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய குலதெய்வம் எப்போதுமே உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க வேண்டும்னா முன்னோர்களை வழிபடுங்க. உங்கள் முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தினமும் நீங்கள் குளித்து முடித்த பிறகு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து வழிபடலாம். ஆண்கள்னா 8 அங்கங்கள் தரையில் படும்படியும் பெண்கள்னா 5 அங்கங்கள் தரையில் படும்படியாக நமஸ்காரம் செய்து வழிபடுங்க. குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நிச்சயம் இந்த அதிர்வு ஏற்படும். குலதெய்வ ஆசீர்வாதமும் அங்கு நிறையும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடித்து முடித்த பின்னாடி முன்னோர்களின் படத்திற்கு இந்த மாதிரி நமஸ்காரம் செய்து பாருங்க. பல துன்பங்கள் இதன் மூலம் நீங்கும். பூஜை அறையில் பள்ளிகள் நிச்சயம் இருக்கணும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அவ்வப்போது சத்தமிட்டால் அங்கு குலதெய்வம் வாசம் நிச்சயம் உண்டு. பூஜை அறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தத்தை நீங்கள் கேட்க நேர்ந்தால் அங்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் இருப்பதாக அர்த்தங்க. அதே போல் சில குழந்தைகளை நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த குழந்தை தாத்தா பாட்டியோ போன்றோ உறவினர்கள் பிரதிபலிப்பது போல் உங்கள் வீட்டில் தோன்றும். இது நீங்கள் உங்கள் மாமா மாதிரி செய்கிறான், உங்கள் அத்தை மாதிரி செய்யன்னு சொல்லுவோம். இதுவுமே குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தாங்க இப்படி இருக்கும். அதே போல் காக்கைக்கு சோறு வைக்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்தால் நிச்சயம் இதை உற்று நோக்கி பாருங்கள். நீங்கள் சாதம் வைக்கும்போது காக்கை சாதத்தை சாப்பிடாமல் சிறிது நேரம் அமைதியாக வீட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் அது சாப்பிட தொடங்கும். இதை கவனித்து பார்த்தாலே தெரியும். இப்படி காக்கை உங்கள் வீட்டை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் அதுவும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. குலதெய்வம் வாசம் செய்வதால் தான் பித்ருக்கள் ரூபமாக காக்கை உங்கள் வீட்டை உற்று நோக்குதே. இதனால் நிச்சயம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிலைத்திருக்கும். அதே போல் உடல்நிலை சரியில்லைன்னா கோவிலுக்கு உப்பும் மிளகும் தானமாக கொடுங்க. உப்பு மிளகு தானம் கொடுத்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும். மேலும் இந்த வகையில் உடலில் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாயுவானது பார்த்திங்கன்னா பிடிக்கப்பட்டால் அங்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் போன்ற தொந்தரவு வரும். இப்படி ஏற்படும் போது உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு போதும் வயிறு மனமும் சுத்தமாகிடும். இங்கு குலதெய்வம் நிச்சயம் உங்களிடம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் குலதெய்வம் இருக்குதா இல்லையான்னு பல அறிகுறிகள் நமக்கு காட்டிட்டு தாங்க இருக்குது.
தவறாமல் இந்த சித்திரை 1 அன்று நீங்களும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தெய்வத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.